போன் எடுறா. போன் எடுறானா? இந்த தூசிய பார்த்தா எம்ஜி திட்டுவாரு. என்னடா? ஹேய், இங்க என்ன பண்ற? உன் கூட கொஞ்சம் பேசணும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? ரெஸ்டாரண்ட்டுக்கா? போலாமே. பெர்மிஷன் வாங்க வேண்டாமா? நான்சி, சார், ஐ அம் கோயிங் அவுட் ஃபார் லஞ்ச். ஓகே சார். அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுறதுக்கு இந்த பொண்ணு தானே எடுத்துட்டான்னு சொன்னேன். என்ன லஞ்ச் ரெஸ்டாரண்ட்லயா? உங்க வீட்ல பேயிங் கெஸ்டா இருக்கிறதுனால நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா? இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா கேட்ட உடனே சிம்பிளா சரின்னு சொல்லிட்ட. இந்த சென்னை பசங்க இருக்காங்களே. கொஞ்சம் சைலண்டா வரியா ப்ளீஸ்? ஓகே இருக்கேன். உன்னால இருக்க முடியுமா? கேம். நம்ம 2 பேர்ல யார் முதல்ல பேசுறாங்களோ அவங்க தோத்து போனது அர்த்தம். அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. Enjoy. சந்தியா, 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 நான் ஜெயிச்சிட்டேன். ஹேய், நீ தோத்துட்ட. வேணா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஃபாரின் கூட கூட்டிட்டு போலாம். I want the best doctors, the best hospitals. Just do something, mama, at any cost. உதய், அவ தினம் ஏதாவது ஒரு சாமி பேர்ல ஒரு பொழுது வரதா இருக்கால்ல. இப்போ அவ ஃபெயிண்ட் ஆனதுக்கு காரணமும் அதுதான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அவளுக்கே இந்த டிசீஸ் வரணும் மாமா? எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்ப தெரியுமா? கண்டதை சாப்பிட மாட்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. பூஜை, ஒரு பொழுது விரதம், அது இதுன்னு இருக்கிற அவளுக்கு நான் கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டேன். என்னென்னத்தையும் சாப்பிடுவேன். இது எனக்கு வந்திருக்கலாம்ல. வீடு, காலேஜ், இதை தவிர பாவம் அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது மாமா. ஃபியூச்சருக்காக ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வைக்கிறா. லைஃப்ல இது வரைக்கும் அவன் எதுவுமே பார்க்கல. அப்ப அது என்னன்னு காட்டு. அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டு போ. சந்தியா என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் காட்டு. அவளோட ஆசைகளை நிறைவேற்று. வாழ்க்கையில் அவளுக்கு தெரியாத சந்தோஷத்தை அறிமுகப்படுத்து. உதய், சந்தோஷத்தை விட பெரிய மெடிடேஷன் எதுவும் இல்லை. மேக் ஹர் லாஃப், மேக் ஹர் லிவ். கொஞ்சம் ரத்தம் வந்ததையே அவளால தாங்கிக்க முடியல மாமா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா. அப்பா கிட்ட சொல்லாத. இந்த மெடிசன்ஸ் மட்டும் ரெகுலரா கொடு, ஸ்ட்ரென்த்துக்குன்னு சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் ஒரு வாரத்துல நீ செத்துருவியா? நான் கூட செத்து போயிடுவேன்றாரு. இந்த ஒரு வாரத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ சொல்லு, செய்யலாம். சொல்லு. சிகரெட் பிடிக்கணும். பவன் கல்யாண் சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். ஏதாவது திருடி அந்த த்ரில்ல நல்லா என்ஜாய் பண்ணணும். என்ன சின்னதா திருட்டு. ஹே, ஹெலிகாப்டர்ல போகணும். கேட்ல இருந்து என் ரூம் வரைக்கும் நீ என்ன தூக்கிட்டு போகணும். என்ன? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான்.
உனக்கு எங்கேயும் போகணும்னு ஆசை இல்லையா? பாரிஸ், நியூயார்க், லண்டன். பாரிஸ், லண்டன் ஒரே நேரத்துல 2 வேற வேற இடத்துல இருக்கணும். உன்னால முடியுமா? ஆஹா, ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. காசிக்கு போகணும். காசிக்கு போய் என் அப்பா அம்மாவோட அஸ்தியை கங்கையில கரைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அது இப்ப வேண்டாம். எனக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அங்க போறேன். இல்ல இப்பயே போலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படி இல்ல, அதுக்காக நான் உண்டியல்ல பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அந்த பணத்துல தான் போகணும். அதுவும் பிளான் பண்ணாம போகணும். அப்படியே செய்யலாம். அந்த உண்டியில இருக்கிற பணத்தை வச்சு போலாம். ஓகே? அது பத்தாது. நான் தான் இருக்கல, என்ன நம்பி என் கூட வா.